Very good morning, guys. Have a great day, all of you. Thank you so much for bringing wonderful support for videos on my channel. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் எடுத்துக்க அந்த டாபிக் ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. டெஃபினெட்லி இந்த டாபிக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்குள்ள சினாரியோல நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் யார் பொறுப்பெடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம வேற யாரோ ஒரு ஆளை ப்ளேம் பண்ணிட்டு நம்ம கை கணிச்சிட்டு போயிடும். ஸோ உண்மையிலே அப்படி பார்த்தாச்சுன்னா டெஃபினட்டா அது இல்லைங்கிறதான் என்னுடைய கருத்து. ஸோ நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பு அப்படிங்கிறத பார்த்தாச்சுன்னா நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்ல விஷயம். ஓகேங்களா? அது நம்முடைய க்ரோத்தாக இருக்கட்டும், நம்முடைய ஃபெயிலியராக இருக்கட்டும், நம்முடைய விக்டரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்மளுடைய அறிவை பொறுத்துள்ள விஷயத்தான் நம்முடைய தோல்விக்கு காரணம், நம்முடைய வெற்றிக்கு காரணம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏதாவது விஷயத்தில் நம்ம ஒரு விஷயங்கள் காரணத்தை கிரியேட் பண்ணி நமக்கே ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபெயிலியரை நமக்குள்ள ஆக்கிறோம். ஸோ அதை நம்ம ஆக்கிட்டோம் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா நமக்கு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். நான் ஒரே விஷயம் நான் சொல்கிறேன், கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்போவுமே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம இஷ்டப்பட்ட விஷயத்த நம்ம அடைய முடியும் பார்த்தா கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், அந்த ட்ரீம் அந்த கனவு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்கிற விஷயங்கள், எனக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்குது. ஸோ கனவை தேடி ஒரு பயணம் அப்படிங்கிறது நீங்கள் தான் அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த கனவை அடையிறதுக்குள்ள முயற்சிகளை நம்ம தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா சில ஆளுக்கு கனவு சின்னதாக இருக்கும், சில ஆள் கனவு பெருசாக இருக்கும், சில ஆளுக்கு கனவு பெரிய லெவலில் இருக்கும். ஸோ உங்கள் கனவை பொறுத்து நம்முடைய ஒர்க் எஃபர்ட்டை எப்படி கூட்டணும், எப்படி குறைக்கணுங்கிற விஷயத்த நம்ம தான் டிசைட் பண்ண முடியும். தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய இயலாமையை வேற யாருக்கு மேலே திணிக்காதீங்க. ஸோ நம்முடைய பார்ட் ஆஃப் திங்ஸ் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே நம்முடைய எண்ணங்கள் எதை நம்ம நோக்கி பயணிக்கிறோமோ அந்த எண்ணங்களுக்கு தக்கன உள்ள வேலைகள் நம்ம செய்யும்போது அதுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் அதுக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தையும் ரிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம மனதளவில் தயாராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்த அடைய முடியுங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிற விஷயங்கள். கஷ்டம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது. புரியுது இல்லையா? எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்த்துங்க, இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ஸும் ஒவ்வொரு கட்டத்திலேயே ஒவ்வொரு லெவலுக்கு கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம சில பர்சன்ஸ் ஒரு 10 years பேக் ஒரு பர்சன் பார்த்துருப்போம், அந்த பர்சன் ஆர்டினரி பர்சனாக இருந்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே 10 yearsக்கு அப்புறம் நீங்கள் அதை பார்த்தாச்சுன்னா அந்த பர்சன்ஸ் நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ இந்த 10 year கேப்குள்ளே அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. பிகாஸ் ஹி மைட் பி ஒர்க் ஹார்ட், அவருக்கு டெஸ்டினேஷனுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த விஷயத்துக்காக அவருடைய லைஃப் சேஞ்சாக இருக்கலாம். ஸோ தட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹிம். ஸோ நம்மளை என்ன பண்ணுறோம், ஒரு குறைச்சி எடை போட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு பார்த்தா டெஃபினட்டாக போக முடியாது. கஷ்டங்கள் ஏற்றுக்க கற்றுக்கணும், வழிகளை ஏற்றுக்க கற்றுக்கணும், விமர்சனங்களை ஏற்றுக்க கற்றுக்கணும். எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். யாரோ ஒரு ஆள் நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவும், யாரோ ஒரு ஆள் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நம்முடைய டெஸ்டினேஷனை நம்ம அடையாமல் நம்ம அப்படி நின்றுட்டோம் அப்படின்னா நம்முடைய கனவு முடியும். ஓகேங்களா? கனவு அப்படிங்கிற விஷயத்த எல்லாராலையும் நம்ம அடைஞ்சிருக்காங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஆனால் அதை அடையணுங்கிறக்க முயற்சி எடுத்துட்டு பாதியில் தோத்தவங்களும் இருக்காங்க, அது லாஸ்ட் வரைக்கும் ரீச் ஆன பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு கட்டத்தை கிராஸ் பண்ணி போய் உட்காந்துருக்காங்க. பட் இருந்தாலும் கூட நம்ம இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோம், நம்ம என்ன ப்ராசஸில் போயிட்டுங்கிறத நம்மளாம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி அதில் நடக்கிற சில மிஸ்டேக்ஸ், அதில் நடக்கிற என்ன நம்ம லேக்கிங்காக இருக்கோம், எதில் மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்மளாம் ஒரு ரீகால்குலேட் பண்ணி வி ஹேவ் டு கம் பேக் அகெயின். நம்ம திருப்பி வந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது நமக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகேங்களா? இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நடந்திருக்கு. நம்ம சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய டைமில் நம்முடைய ஒரு எதிர்பார்ப்புகளோடு நம்ம கனெக்ட் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறத விஷயம். நம்ம ஒரு எஸ்பெஷலி பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு தொழில் இருக்கும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க பர்சன்ஸ் நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணுற எல்லாருமே நமக்கு எல்லா ஃபேவரும் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம பழகிறது தப்பு. எப்போவுமே ஹியூமன் கனெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹியூமன் கனெக்ட் தான் மனிதர்களை இணைக்கிற ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜை நீங்கள் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலே நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. தயவு செய்து எதிர்பார்ப்புகள் இருந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம பழகிறத விட ஒரு மனிதனாட்டு நம்ம எல்லாத்தையும் பழகணும் அப்படின்னா அந்த மனிதனாக இருக்கக்கூடிய அந்த கேரக்டருக்காக, ரியல் கேரக்டருக்காக நமக்காக ஒரு கூட்டமும் ஒரு அன்பும் பாசமும் கொடுக்குற ஒரு கூட்டம் நம்ம கிட்ட வரும் அப்படிங்கிறது என்னுடைய
எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிற விஷயங்கள். தயவு செய்து எல்லார்கிட்டையும் நம்ம ஒரு தொழில் ரீதியாக உள்ள விஷயங்கள் இல்லாமல், ஓகேங்களா, அவங்கள்ட்ட நம்ம நட்போடு பழகும்போது அந்த நட்பின் மூலமாக நமக்கு நம்மளே வளர்ப்பதற்காக உள்ள விஷயங்களையும் அவங்க மூலமாக உள்ள ரெஃபரன்ஸ்லையும் நம்மளை வளர்த்து விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் என்னுடைய ஆத்மார்த்தமான கருத்து. தயவு செய்து வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் விரக்தி அடையாமல், ஓகே, கஷ்டம் இருந்தாலும் கூட நீங்கள் சோர்வடையாமல், பல விதமான கருத்துக்கள் உங்கள் மீது திணிக்கப்படும் போது கூட அதை எடுத்து அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் எடுத்து அப்படி த்ரோ பண்ணிட்டு போயிட்டு அடுத்த வேலைகளை கவனம் செலுத்திட்டுருங்க. ஏன்னா உங்களுடைய பாதைகள் பெருசாக இருந்துச்சு, உங்களுடைய ட்ரீம் பெருசாக இருந்துச்சுன்னா அதை அடையிறதுக்குள்ள நேரமும் காலமும் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறது உள்ள விஷயத்தை கருத்தில் வச்சு உங்களுடைய ப்ராசஸை மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த காரணத்தை கொண்டுமே சொல்லி ஒரு ஸ்டெப் கூட பேக் வைக்காமல் உங்கள் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வலியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, பெயினாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு உங்களுக்கு வரவழைட்டு அது ஃபினான்ஷியலாக இருக்கட்டு, உங்களுடைய மனதளவில் உள்ள காயமாக இருக்கட்டு, எது வந்தாலும் சரி அதை தாங்குகிற சக்தியை நீங்கள் மனதளவில் எடுத்து பொறுமை காத்து, ஓகேங்களா, அதுக்கு உங்களுடைய எஃபர்ட்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி, ஓகேங்களா, 1000 விமர்சனங்கள் 1000 விஷயங்கள் உங்களை நெகட்டிவாக வரக்கூடிய எந்த ஒரு கருத்துக்கள், அது நம்ம வீட்டு சார்பில் இருக்கலாம், வெளியாட்களாக இருக்கலாம், நம்முடைய நட்பின் ரீதியாக இருக்கலாம், எது வந்தாலும் ஓகேங்களா, அந்த விஷயங்களை ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்து அப்படியா சொல்லிட்டு ஒரு சிரிப்போடு நம்ம கடந்து போயிட்டு நம்ம நம்முடைய வேலையில் நம்ம கவனம் செலுத்தி நம்முடைய இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய பர்சன்ஸையும் நம்ம ஆஸ்பர் பண்ணுற சில விஷயங்களையும் அதை நம்ம வழி நடத்துறதுக்கு உள்ள முயற்சிகளையும் அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிற விஷயத்தையும் நம்ம அதிகமான நேரத்தை நம்முடைய உழைப்பில் போட்டு நம்முடைய முயற்சியை கொண்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறது தான் எண்ணத்தோடு நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா, எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய மைண்டை வீக்கர் ஆக்காமல், ஓகே, உங்களுக்காக சில விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்குது இந்த உலகத்தில். அந்த தீர்மானிக்கப்பட்ட விஷயம் நீங்கள் தான் எடுக்கணும். எடுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள முயற்சியை நம்ம அதிகமாக கொடுத்தா நம்ம கிடைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. முயற்சியை மட்டும் எந்த காரணத்துக்கு விட்டுறாதீங்க. டெஃபினட்டாக உங்கள் முயற்சி ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் போராடுங்க. ஓகேங்களா, வெற்றி அப்படிங்கிற விஷயம் உங்கள் கையில் சேரும் வரை உங்கள் போராட்டம் தொடரட்டும். வலிகளோடு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றும் என்பதை மறந்து விடாதீர்கள். கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. கஷ்டப்பட்டு கிடைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் நிரந்தரமான வெற்றியாக வாழ்க்கையில் அமையும் என்பதை மனதார நான் வாழ்த்துக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, I will come back to you with a new video. Until bye bye. Thank you so much guys. Thank you, bye.